ஹாய் வணக்கம் நண்பர்களே. இப்போ எந்த டாபிக் பண்ணி பேச போகிறேன்னா திவ்யா காலேஜ் அண்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, சித்ரா அவங்க ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து பற்றி பேச போகிறேன் நான். அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் எல்லாருமே ஓகே தான், பட்டு எல்லாமே ஒரே மட்டையில் ஊர்ன மட்டைங்க தான், குட்டைங்க தான். அப்படிங்களா? ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க தான் அவங்க 3 பேருமே. யார் சரிங்க, ரவுடி பேபி சூர்யா அண்டு சாதனா. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சித்ரா அந்த திவ்யா காலேஜ் திவ்யா காலேஜ். அவங்க எல்லாருமே ஒரே கொட்டையில் ஒரு தான் மட்டைங்க. யாரும் இங்கே வந்து நல்லவங்க கிடையாது, யாரும் இங்கே கண்டகை கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ திவ்யா காலேஜ் என்ன உண்மைத்தன்மை என்பது சொல்கிறது வந்து அந்த போலீஸும் அங்கே வெரிஃபிகேஷன் விசாரணை பண்ணாதான் யார் மேலே என்ன மேலே உண்மை இருக்குன்னு தெரியும். இவங்க ஏதோ ஒரு இது காமிச்சிட்டு இந்த மாதிரி இந்த காயத்தை ஏற்படுத்தினாங்க, வச்சாங்க, வாங்கினாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ ஜெராக்ஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க. பட் அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். யாருக்குன்னு அந்த பசங்க வந்து சொல்கிற வீடியோ வந்து ஓடி வந்தாங்களாம், அப்புறம் அவங்க பார்த்தாங்களாம், அப்புறம் சொன்னாங்களாம். அப்போ சொல்லும்போது வீடியோ எடுத்துருக்க வேண்டியதானே, எடுத்து காமிச்சிக்க வேண்டியதானே. இங்கே கொண்டு வந்து நம்ம ஃபேஸை மறைச்சி மட்டும் இந்த மாதிரி பண்ணுற ப்ரூஃப் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அது பண்ணவே இல்லை. அவங்க வந்து அவங்களாம் ஒரு இது சொல்கிறாங்க. பட் என்னதான் அவங்க கேஸ் கொடுத்தாலுமே உண்மைத்தன்மை வந்து கண்டிப்பாக அது போலீஸ் அவங்க அந்த காவல் தெய்வம் போலீஸ் கையில் தான் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும், எல்லாருக்குமே அது முற்றுப்புள்ளியாக இருக்கும். மிஸ்யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே அது முற்றுப்புள்ளியாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைகளை வந்து பாதிக்கக்கூடாது ஒன்றையுமே கண்டிப்பாக. பட் அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் அது உண்மையா அது பொய்யா இல்லை உண்மைத்தன்மை அது யார் மேலே தப்பு இருக்குது என்ன இருக்குது, எல்லா கோணத்துலேயும் காவல் தெய்வம் வந்து விசாரிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து காவலர்கள்னு சொல்கிறாங்க எல்லாரும், நம்மளுக்கு காவலர்கள் காவல் தெய்வம் அவங்க வந்து. பட் அது வந்து காவல் தெய்வத்தையே நிறைய அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பொறுப்பில் இருக்க தெரியாமல் அவங்களே நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு காவலர் வந்து காவலர்கள் தான், காவல் தெய்வம் மாதிரி. என்ன எப்படி வந்து நம்ம கிராமத்துக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் நிற்கும் அருவாவோட, அதே மாதிரி வந்து ஒரு ஏரியாவுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு ஒரு ஊருக்கோ அது என்ட்ரன்ஸ்லேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, காவல் தெய்வம் மாதிரி தான். அவங்க கையில் தான் அந்த ஊரோட பொறுப்பு எல்லாமே இருக்குது. அப்பட்டு ஒவ்வொரு காவலருக்கும் அது உணர வேண்டும், இது பண்ண வேண்டும் கண்டிப்பாக. அதை யோசிக்க வேண்டும் கண்டிப்பாக. அந்த காவல் தெய்வம்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தெய்வம் அவங்க வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா நல்ல விசாரணை பண்ணணும் கண்டிப்பாக. இந்த ஆராய்ந்து விசாரணை பண்ணி யார் மேலே தப்பு இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே தப்பு இருக்குது, அது கம்ப்ளைண்ட் யார் மேலே கொடுத்தாங்களோ அவங்க மேலே தப்பு, விசாரணை கண்டிப்பாக பண்ணணும். நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும். இது இந்த மிஸ்யூஸ் பண்ணுறவங்க கேரக்டர் இதோட வந்து எல்லாரோட ஸ்டாஃப் இந்த 3 பேர் ஸ்டாப் பண்ணணும். இதோட என்ன பண்ணணும், இந்த சித்து சாதனா, அதுக்கப்புறம் வந்து பேபி சூர்யாவா, ரவுடி சூர்யா அவங்க ரவுடி சூர்யாவை எந்த ஏரியாவுக்கு ரவுடியாக இருந்தாங்க தெரியல, ரவுடி சூர்யா. அதுக்கப்புறம் இந்த அப்புறம் இவங்க திவ்யா காலேஜ் இவங்களோட ஆக்டிவேஷனில் ஸ்டாஃப் ஆனதோட அப்போ ஆனால் தான் கண்டிப்பாக வந்து இதுக்கு முடிவு கிடைக்கும். என்ன இதுக்கு யார் ஏற்பாடுனா காவல் தெய்வம் தான் ஏற்பாடு. அவங்கள வந்து தீர விசாரிக்கணும் கண்டிப்பாக. இதுக்கு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும், எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம். ஏன்னா வந்து பப்ளிசிட்டி என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு, எல்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்து. தேங்க்ஸ் சார், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு அவதூறாக ஒரு பப்ளிசிட்டியாக பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய கேசஸ் இருக்குது, அவங்க மேலே நிறைய கேசஸ் இருக்குது, எல்லாருமேலே கேஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தா நம்மளோட விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பின்னாடி பார்த்தா நம்மளோட அழுக்கு தெரியுமா பின்னாடி. பட் நம்ம யாருன்னு தெரிஞ்சு தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பட் என்ன ரீசன்ஸ் இல்லை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். பட் அது உண்மைத்தன்மை வந்து அந்த அந்த காவல் தெய்வம் கையில் தான் இருக்குது. இது விசாரணை கொண்டு போயிட்டு அதை ஒரு ஹெவியாக எடுத்து பண்ணி அது ஒரு முற்றுப்புள்ளி, இந்த 3 பேருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது யாரும் நிறைய பேர் பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர். இப்போ ஆடியோட இருக்கா எல்லாமே இருக்குது, நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அதை போலீஸ் தெய்வத்திட்ட அந்த காவல் தெய்வத்திட்ட ஒப்படைச்சு இதுக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்க நண்பர்களே, இந்த ஆடியோ வீடியோ பார்த்த
அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்ல முடிவு சொல்லுங்கள், நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது என்ன நான் சொல்கிறது தப்பா இல்லை கரெக்டாக சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு முடிவு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.